GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தமிழ்நாடு முழுவதும் வசித்து வரும் பழங்குடியின மக்கள் ஆதார் கார்டு இல்லாமல் இருக்கின்றனர். இதனால் தங்களுக்கு ஆதார் இல்லாததால் தங்களுடைய குழந்தைகளுக்கு பிறப்புச் சான்று இல்லாமல் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த சூழலில் பழங்குடியின குழந்தைகளின் படிப்பை கவனத்தில் கொண்டு சிறப்பு முகாம்களை நடத்தி பிறப்பு சான்றிதழ் வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் கூத்தாடிவயல் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அதில் பலரது குழந்தைகளுக்கும் பிறப்பு சான்றிதழ் இல்லாமல் இருந்து வந்த நிலையில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் தங்களுடன் பேருந்து நிலையங்களில் யாசகம் பெற அழைத்து செல்கின்றனர். இந்த நிலையில்தான் அரசு சார்பில் பழங்குடியின மக்களுக்கான சிறப்பு முகாம் அறந்தாங்கி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாமில் கோட்டாட்சியர் அபிநயா தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனிடையே பிறப்பு சான்றுக்கு விண்ணப்பிக்க பழங்குடியின மக்கள் பலர் தங்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர். அதில் 28 பேர் தங்கள் குழந்தைகளுக்கு பிறப்புச் சான்று வேண்டி கோரிக்கை மனுவை கோட்டாட்சியரிடம் கொடுத்தனர். அந்த முகாமில் மனுவை பெறுவதற்கு முன்பு கோட்டாட்சியர் அபிநயா பேசும் பொழுது, உங்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் வேண்டுமென்றால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவீர்களா? எனக்கு உறுதி கொடுத்தால்தான் சான்றிதழ் தருகிறேன். யாரும் கடை தெருக்களில் தங்களுடைய குழந்தைகளை வைத்து யாசகம் எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. தங்கள் குழந்தைகளை படிக்க வைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற செய்ய உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். கேட்பாங்கல்ல, அப்ப கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணும், என்ன பண்ணுவோம், பிறப்பு சான்றிதழ் வேணும். எல்லாத்துக்குமே அடிப்படை என்ன, பிறப்பு சான்றிதழ் தான். இப்ப அந்த பிறப்பு சான்றிதழ் வந்து இந்த ஐயா சொன்ன மாதிரி எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டே நான் பார்க்க கூடாது, சரிங்களா? எல்லாரும் எங்க பார்க்கணும், பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் நான் பார்க்கணும். இதை கேட்டவுடன் மகிழ்ச்சியுடன் பழங்குடியின மக்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம் என்று உறுதிமொழியை கொடுத்தனர். இந்த விழா முடிந்த நிலையில் அங்கு வந்த ஒரு பழங்குடியின பெண் கோட்டாட்சியரிடம் தன் மகன்களை நன்றாக படிக்க வைத்துள்ளேன், மகளை 12ஆம் வகுப்பு படிக்க வைத்திருக்கிறேன், அவர்களுக்கு வேலை வேண்டும் என்று கேட்டார். தங்கள் குழந்தைகளை படிக்க வைத்த அந்த பெண்ணுக்கு கை கொடுத்து பாராட்டியவர் வேலைவாய்ப்பிற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். மேலும் என்னுடைய இன்னொரு மகளை படிக்க வைக்கவில்லை என்று கூறியதற்கு, ஏன் பெண் குழந்தையை படிக்க வைக்கவில்லை, என்னை என் அப்பா அம்மா படிக்க வைக்கவில்லை என்றால் இன்று ஒரு கோட்டாட்சியராக எப்படி இருந்திருப்பேன், படிப்புதான் எல்லோருக்கும் முக்கியம், குழந்தைகளை படிக்க வையுங்கள் என்று அறிவுரை கூறினார். இதே போல முகாமில் கலந்து கொண்ட வட்டாட்சியர் ஜபருல்லா, உங்கள் குழந்தைகளை பேருந்து நிலையங்களுக்கு அழைத்து வந்து கண்டவர்களிடமும் ஐயா அம்மா என்று கையேந்த வைத்திருக்கிறீர்கள், அது அவமானம் இல்லையா? நமக்கு சுயமரியாதை வேண்டும், படித்தால்தான் அது கிடைக்கும். அரசாங்கம் நோட்டு, புத்தகம், பை, சீருடை, சோறு எல்லாமே கொடுக்கும் போது ஏன் குழந்தைகளின் படிப்பை கெடுத்து வாழ்க்கையை சீரழிக்கணும்? பிறப்பு சான்று வாங்கி கொண்டு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புங்க, படிச்சு முடிச்சதும் இதே போல விழா நடத்தி வேலைக்கு அனுப்புவோம் என்றார். நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா, நமக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கா இல்லையா? அதெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல யாரும் அப்படிலாம் நிக்க கூடாது. வெக்கமா இருக்கா இல்லையா, இதுவும் இருக்கா இல்லையா? நம்ம கால் கையா இல்ல, எவ்வளவு ஊசி படி பாஸ் பண்ணி விற்கிறோமா இல்லையா? பள்ளிக்கூடத்துல சாப்பாடு கொடுக்குறோமா இல்லையா? ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குறாங்களா இல்லையா? ஏன்னு அதுக்கு போகணும்? நம்ம யாருக்கு சளைச்சாங்களா? நல்லா வருவோம், சாதிப்பு அப்படின்னு வைராக்கியமா இருக்கணுமா இல்லையா? நீங்க எல்லாம் படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்டின்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஏராளமான அரசு வேலை இருக்கு, அரசாங்க வேலை அவ்வளவு வேலை இருக்கு, யாரும் வர்றதில்லை.
உங்கள்ட்ட 10ஆம் கிளாஸ் 12 டிகிரி படிச்சவங்களாம் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு அதுக்கு ஒரு முகாம் வச்சு நீங்களாம் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்க இப்படியெல்லாம் வேலைக்கு போகலாம், இன்னும் பரீட்சை எழுதலாம் அப்படிலாம் அம்மா தலைமையிலே ஒரு முகாம் நடத்திடுவோம். நடத்திடலாமா? நம்ம குடும்பத்தில் உள்ள படிச்சவங்க அரசாங்க வேலைக்கு போகணுமா இல்லையா? சூப்பர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.